ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம்னா கேஎல் தான் போகிறோம். கேஎல் ஈவினிங் டைமில் நிறையா வந்து ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். வாங்க என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நடக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு பிளேஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி ஆக போகுது, 4:49. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா எல்ஆர்டி ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்தோம், ட்ரெயினை வேறு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணணும். The track area. Should you need assistance, இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் படத்தில் பார்த்துருந்துருக்கலாம். நிறைய ஷூட்டிங் இங்கேயும் நடந்துச்சு. இப்போ இந்த ரிவர் பார்த்திங்கன்னா 2 ரிவர் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மணிக்கூண்டெலாம் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இந்த இடத்துக்கு வந்து மார்னிங் டைம்லலாம் வந்தால் வந்து க்ரௌடாக இருக்கும். க்ரௌடாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் டைம் இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாகவே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கட்டினதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு பில்டிங். பட் அதை வந்து இன்னும் வந்து இந்த மலேசியன் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ சூப்பராக. நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் நான் வந்தேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஸோ நான் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்லாம் வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ
இப்போ ரொம்ப சூப்பராக வந்து ரெனோவேட் பண்ணி கலரிங் பண்ணி பார்க்கவே புதுசாக இருக்குது. அப்படியே பில்டிங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல எனக்கு, பட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு. இது வந்து எந்த ஒரு பேயும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்ஆர்டி ஸ்டேஷனில் மஸ்ஜித் அமீக்கு எல்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்குனீங்கனாலே வாக்கபிள் தான். ஸோ வந்து பார்த்துட்டு போயிடலாம் இந்த இடத்த. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து 6-7 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் ஈவினிங் டைம் வந்து மலேசியாவில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அது லக்கிலி சாட்டர்டே சண்டே மழை இருக்காது. மற்ற நாள்லலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃபீஸ் விட்டு கிளம்புற 5 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். இல்லாட்டி 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1 hour 2 hours பெய்யும் மழை. இப்போ நம்ம அந்த கொடி கம்பத்துக்கிட்ட வந்தாச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடியை பாருங்கள், கொடி கம்பத்தை. இந்த கொடி ஏற்றுறதும் பார்த்திங்கன்னா மிஷினை வச்சு தான் ஏற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இது. மலேசியா வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்காம போகாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நிறைய இடம் ஈவெண்ட்னால க்ளோஸாக இருக்குது. இப்போ அங்கெல்லாம் போய்ட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிற மாரி இருக்கும். அந்த இடம்லாம் இப்போ இல்லை, ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ராயனால் இந்த இடம்லாம் வந்து இப்படி இருக்குது. இங்கே ஹரிராயன்னு சொல்லுவாங்க, ரம்ஜான். இப்போ நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே நிறையா வந்து கடையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா நோன்பு வந்து 7 மணிக்கு திறப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஃபுட்டுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இதுமாதிரி டென்ட்டில் அடிச்சிருக்காங்க. இல்லாட்டி இந்த இடம்லாம் வந்து சுற்றி பார்க்குற இடம் தான். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து வாட்டர்லாம் இது பண்ணியிருக்கோம். ஆனால் பட் வந்து ராயனால இந்த இடம்லாம் ஒன்றும் இது பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ நார்மலாக இருக்குது. இது வந்து மியூசியம். இந்த இடத்த சுற்றி நிறையா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நியர்பை சென்ட்ரல் மார்க்கெட் இருக்குது, அப்புறம் சைனா டவுன் இருக்குது. ஸோ அதுமாரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த நியர்பை தான் எல்லாமே பாருங்க. இது வந்து மியூசியம் தான், அந்த காலத்தில் உள்ளது. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பில்டிங் தான் இருக்குது. இங்கே நிறைய பேங்க்கெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேங்க்கோட நேமெல்லாம் இருக்கும், இங்கே போனீங்கனாலே தெரியும். பாருங்கள், இந்த எல்லா பில்டிங் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் அந்த காலத்து பில்டிங் மட்டும்தான். எப்படி இருக்குது பாருங்கள். பில்டிங்காக இருந்தாலும் அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயமே இங்கே. ஸோ அப்பப்போ மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பர் பண்ணிவிடுவாங்க. இப்போ இது உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து பே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் பெருசாக இருக்காது. ஒரு 10 ரிங்கெட்டோ 15 ரிங்கெட்டோ சொன்னாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு. வாங்க வேணால் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மலேசியாவில் ஒரு மெயினான ஏரியா இந்த இடம், மஸ்ஜித் ஜமீக்கு. இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் வருவாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து ஊருக்கு போகிறவங்க
இப்போ எல்லாம் வந்து இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம். எப்போவும் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ யாரும் எந்த பொருளையும் கீழே போட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. எல்லாம் ப்ராப்பராக அங்கங்கே டஸ்ட்பின் இருக்கும், அங்கே போட்டுருவாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நோன்பு திறக்க போகிறாங்க போல் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாேருக்கும் ஃபுட்டு வச்சுருக்காங்க. இங்கே நோன்பு வந்து இது பண்ண போகிறாங்க. பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க அவங்க. ரியலி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 7 மணிக்கு இங்கே நோன்பு திறப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் கிட்டக்க போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி வந்ததுனால இந்த விஷயத்தை நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இருங்க, இந்த டைம் ஆச்சு. அப்படியே எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த டைம் அதில் ஓடுது பாருங்கள். ஓல்டு கிளாக்கு 6 மணி ஆக போகுது. இங்கே நோன்பு திறக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்ததுனால இந்த விஷயம் நம்மளுக்கு கேப்சர் ஆனது. இப்போ எவ்வளோ பேர் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். 7 மணிக்கு பார்ப்போம், இருந்து எதையும் கேப்சர் பண்ணிட்டு போவோம். இன்றைக்கி எனக்கு கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சு. அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அலாரம் இல்லை, பெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. புரியுதா? வேகமாக வந்து ஒருத்தர் இடிக்க வந்துட்டார். அவங்க பிஸியாக இருக்காங்க, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். யாரும் இந்த ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. நோன்பு கஞ்சி பாருங்கள். நோம்பு கஞ்சி, பேரிச்சம்பழம் எல்லாமே வச்சுருக்காங்க. இதாங்க மலேசியாவில் எல்லா விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நான் இங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பர் தான். இங்கே பாருங்கங்க, இது வந்து மார்னிங் டைமில் இங்கே தான். இது வந்து ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு பாயை போட்டு ஸோ இவ்வளோ பேருக்கு சாப்பாடு நோன்பு திறக்க போகிறாங்க. பார்ப்போம், இருந்து பார்த்து அதை வீடியோ கேப்சர் பண்ணுவோம். இந்த ஈவெண்ட்டை வந்து எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாவிலலாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்காக தான் போட்டிருக்காங்க பாருங்கள், கல்ச்சுரல் டூரிசம். Ramadan 2026. இங்கே பாருங்கள், இந்த 2 டாய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
from our volunteers. The moment we are ready, we're definitely will give you a good spot for you to have fun with us, to break fast, to have iftar with us, to do that. ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. இன்னொரு 1 hour இருக்கு போட்டு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நோன்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து உக்காந்துட்டாங்க பாருங்கள். நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். இப்போ இந்த ரம்லான் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் சமத் பில்டிங்கில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து மலேசியம் டூரிசம் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பாருங்கள், அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய ஹையர் பீப்புள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு. ரொம்ப இன்னும் க்ரௌட் ஆகும். முன்னாடி நம்ம வந்தோம், ஆனால் க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர். ஸோ இன்னும் வந்து இல்லை, வெயில் குறைய குறைய இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஃபுல்லாக ஆகிடும் பாருங்கள். ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. எல்லோரும் வந்து ஓரளவுக்கு இங்கே எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக க்ரௌடு ஃபுல்லாகிடுச்சு. இதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் எல்லாமே. பர்பர் அதான் வந்து நோம்பு கஞ்சி மட்டும் ஸ்க்ரீன் போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டைமுக்கு இந்த பிளேஸுக்கு இப்போ தான் வந்தது. இது ஃபஸ்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு நல்ல விஷயம் இல்லை, அப்படியே வெளியில் அவுட்டோரில் உட்காந்து இதுமாரி ஒரு நோம்பு திறந்து சாப்பிட்றது, இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங்கு. இதில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க.
சூப்பரான ஃபீலிங் இது உண்மையிலேயே. இங்கே வந்து நோம்பு கஞ்சி ஃப்ரீயாக கிடைக்கிது. நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, சூப்பர். வந்ததுக்கு நோம்பு கஞ்சியும் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:36 ஆகுது. இப்போ வந்து ஓரளவுக்கு கிளைமேட் வந்து நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லா க்ரௌடும் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நோன்பு திறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் முன்னாடி அந்தளவுக்கு க்ரௌடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே க்ரௌட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல் க்ரௌட் வந்துருச்சு. நம்ம அந்த கொடியேற்றுற இடத்துக்கிட்ட போவோம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அங்கேயும் ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. முன்னாடி நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஃபுல் பிஸி ஆகிட்டு இந்த இடமும். பாருங்கள், இங்கே பார்த்தாலும் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த க்ரீன் கலர் உள்ளது எல்லாமே டஸ்ட்பின் தான். Oke, terima kasih yang bagi dahulu yang telah memberikan sinar media tadi. Terima kasih rekan-rekan media. Silakan Anda untuk ambil foto. Dan kepada Anda yang berada di உள்ள வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். kita dapat kesempatan dengan figur yang tidak asing lagi. Yang அழகாக இருக்கும் பாருங்க. உள்ள அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. Kita berikan kepada lalu Nasi. செமையாக இருக்குது. உள்ள பில்டிங்குள்ளே போனோன்னா கருங்க எல்லா சைடும் சூப்பராக லைட்டு போட்டு அருமையாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். முன்னாடியெல்லாம் இதில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ரெனோவேட் பண்ண பிறகு நம்ம உள்ளே வரலாம். உள்ளே வரத்துக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த காலத்து பில்டிங்கை இந்த அளவுக்கு ரினோவேட் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லை ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் பண்ணது. இன்னும் நான் லாஸ்ட் டைம் வந்த மாதிரிலாம் இதெல்லாம் முன்னாடிலாம் விடவே மாட்டாங்க. நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன். அப்போல்லாம் இது உள்ளெல்லாம் போக முடியாது. இப்போ பாருங்கள், கிட்ஸ் எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். அவுட் சைட் பாருங்கள். இன்னும் லைட் போட்ட பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ லைட் போட்டாங்க, இன்னும் இருட்டாகணும்ல. இப்போ இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது. இருட்டான பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக மலேசியா வந்தால் இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கணும். இது முக்கியமான பிளேஸு. ஏன்னா முன்னாடியெல்லாம் வெளியிலேருந்து தான் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ உள்ளே நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ். இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
சூப்பர்ல பாருங்க. இப்போ கீழே நின்றுட்டு இருந்தோம், இப்போ மேலே வந்தாச்சு. பாருங்க, முன்னாடிலாம் இங்கெல்லாம் வரைய முடியாது, வந்து நிற்க முடியாது. எனக்கு இந்த டைம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. முடிஞ்சதுன்னா அடுத்த டைம் இன்னும் கம்ப்ளீட்டாக நிறையா ஃபுல்லாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது மேலெல்லாம் போகிறதுக்கெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி. ரியலி சூப்பருங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏரியா. முன்னாடி அப்படி இருக்காது. இது ஃபஸ்ட் டைம் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இது பே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த பில்டிங்கை சுற்றி பார்க்குறது இப்போ ஃப்ரீ தான். கண்டிப்பாக மலேசியா வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் சுற்றி பாருங்கள். அது ஈவினிங் டைம் வருங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா தான் செமையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள இதை சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த க்ரௌடை பாருங்கள். நான் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ க்ரௌடை பாருங்களேன். இப்போ காட்டுற க்ரௌடை பாருங்கள். நம்ம வந்தோம், கீழெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோலாம் எடுத்தோம்ல. அங்கே பாருங்கள், அப்போல்லாம் க்ரௌடே இல்லை. இப்போ ஃபுல்லாக க்ரௌடு. எல்லாம் நோம்பும் இது பண்ண திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, சூப்பருங்க. இன்றைக்கி வந்ததுக்கு வந்து அருமையான ஒரு வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம 30K இருக்கோம். அது வந்து 1 மில்லியனுக்கு நம்ம ரீச் பண்ணணும். இப்போ புது கேமரா வாங்கியாச்சு. நம்ம புது கண்டென்ட்டு மலேசியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் நான் வந்து போயிட்டு ஷூட் பண்ணுறேன். இல்லை சூப்பருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. காஃபி ஹோட்டல்லாம் இங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க போல இருக்கு. உள்ளே வந்து காஃபி ஸ்டால் மாரிலாம் இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உட்காந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு அது தனி ஃபீல்ல. பாருங்கள், லைட்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னும் வந்து இருட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். மர்டாக்கா சுல்தான் சமத் பில்டிங். இது வந்து சூப்பருங்க. அந்த காலத்து பில்டிங்கை எப்படி ரினோவேட் பண்ணி எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹாட்ஸ் ஆஃப் டு மலேசியா, மலேசியன் கவர்மெண்ட், மலேசியன் டூரிசம். சூப்பர், ஆசம் மோர். இதோட வீடியோ நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி நான் இங்கே வந்தேன். அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, வேறு லெவல். பாருங்கள், மலேசியாவுக்கு இன்னொரு ரெவென்யூ பார்த்திங்கன்னா டூரிசமும் இருக்குது. ஸோ அதனால் டூரிசத்தை நல்லா வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஒரு பில்டிங்கை அழகாக வந்து ரீஸ்ட்ரக்சர்லாம் பண்ணல, ரினோவேட் பண்ணியிருக்காங்க. இது வெள்ளையாக இருக்குது, ஒயிட் கலர் பெயிண்ட்டாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒயிட் இல்லை, சாண்டல் கலரில் இருக்குது. பாருங்க, சூப்பரான பிளேஸு. இங்கேருந்து பார்த்தா மர்டாக்கா 114 செம்மையாக தெரியுது, இருக்குது. வாங்க எல்லாத்தையும் பில்டிங் கம்ப்ளீட்டாகவே நம்ம சுற்றி பார்த்துருவோம் இன்றைக்கி. அழகாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, நீட்டாக வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி எல்லாம் போட்டு. எப்போதுமே மலேசியாவில் எந்த ஒரு பிளேஸும் செக்யூரிட்டி எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். பாருங்க, அருமல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம மலேசியாவில் நிறைய இடத்துல க்ரீனரிஸ் நிறைய பார்க்கலாம். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து அப்படியே
பச்சை பசீர்னு இருக்கிற பிளேஸ் வந்து மலேசியாவில் நிறைய இடத்துல நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் இப்போ டியூன் டவர் போனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க இந்த க்ரீனரியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எப்போதுமே க்ரீன் நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டை தரும். நான் சொன்னல செக்யூரிட்டிஸ் ஆல்சோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இவ்வளோ அழகாக லைட்னிங். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பேமெண்ட்னா கூட ஓகேனுங்களா, ஆனால் ஃப்ரீ தான் இதை சுற்றி பார்க்குறது. இவ்வளோ பெரிய நம்ம வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு நம்ம வரத்துக்கு எந்த ஒரு பே பண்ணாமல் வர்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். நிறைய ஃபாரினர்ஸையும் பார்க்கலாம் நீங்கள். இந்த பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபாரினர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பில்டிங்கை சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது பெரிய லாங் வீடியோவாக தான் போகும்னு நினைக்கிறேன். பாருங்க, சூப்பருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஏன்னா நான் இதுக்கு மல்டிபிள் டைம் வந்திருக்கேன் இந்த பில்டிங்க்கு. அது பக்கத்தில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் மல்டிபிள் டைம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ விஷயம் நடக்குதுங்கிறதே இப்போ உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது. இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, அது வித்தின் த இயர்ஸ்குள்ளேயே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மோர் தென் 1 இயர்க்குள்ளேயே இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு வந்து அதையும் சுற்றி பார்த்துட்டோம். அது நம்ம சேனலில் உள்ள எல்லாருமே பார்க்கலாம். மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். மலேசியாவில் உள்ளவங்களும் இந்த இடத்த பார்க்கலன்னா வந்து பாருங்கள். பாருங்கள், அங்கங்கே கியூ போகுது. அதில் ஹோட்டல் நிறைய பிளான்லாம் இருக்குது போட்டுருக்கு. ரெனோவேஷன் இன்னும் நிறைய பண்ணுவாங்க போட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிவர் வந்து இங்கே ஜாயின் பண்ணுது. ஒன்று கோம்பக் ரிவர், இன்னொன்று வந்து ரிவரோட பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரிவர் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி போகுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வீடியோவில். நான் கீழே போகும்போது காட்டுறேன். இங்கே கேஎல்சிசி கேஎல் டவர் தெரியுது, மர்டாக்கா தெரியுது. அது நைட் டைம் வாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 5 o'clock ஒரு 5:30 போல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மார்னிங் டைம் வந்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்கும், எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா தான் இந்த லைட்னிங்லாம் பார்க்கலாம். டைல்ஸ் எல்லாம் போட்டு செமையாக்கி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. வாங்க நம்ம ஸ்டெப்ஸ் இறங்குவோம். ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போவோம். எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படி தான் வெளில போகணும் போல் இருக்குது. ஆனால் எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போவோம். ஸோ இன்னும் அந்த ரினோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு உள்ளே. மேபி ஏதாச்சும் இங்கே நிறைய ஷாப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சம் ஹோட்டல்ஸும் இருக்குது பாருங்கள். கோர்ட் ஹவுஸ் பாருங்கள், என்னென்ன ஃபுட்டு கிடைக்கணுங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இல்லை
சில ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறையா ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. சம் இதெல்லாம் வந்து ரெனோவேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ மேபி எண்ட் ஆஃப் இயர்க்குள்ளே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு நல்ல ஐடியாவும் இருக்குது. அந்த பில்டிங்கை நல்லா ரெனோவேட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு உள்ள நிறையா கடைகள் இருக்குன்னா அது சூப்பராக தான் இருக்கும். நம்ம இப்போ உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். அங்கேருந்து பார்த்தோம்ல கீழே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நம்ம மேலே இருந்தால் பார்த்தோம். மலேசியாவில் அதிகமாக இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம். இதுமாரி நிறைய இடத்துல இப்படி வச்சுருப்பாங்க. அதுங்க காட்டுற செம்மையாக இருக்குல்ல. இந்த ஈவினிங் டைம் இங்கே வந்து ஃபோட்டோலாம் கேப்சர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சரியான பிளேஸ் இது. மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. வந்து எடுத்து இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிங்கனால நிறையா நீங்கள் மலேசியா ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கலாம். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் கேப்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் நம்மளோட சேனலில் எல்லாமே அன்கட் வீடியோ தான். நான் என்ன ஷூட் பண்ணுறேனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் எடிட்லாம் பண்ணுறது கிடையாது, அப்படியே அன்கட் வெர்ஷன் தான் எல்லாமே. நம்மளே ஷூட் பண்ணுறது, நம்மளே எடிட் பண்ணுறது, நம்மளே அப்லோட் பண்ணுறது, நம்மளே இப்போ பேசவும் ஆரம்பிச்சிட்டோம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்ல எப்போதுமே இங்கே வந்து க்ரீனரி வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பாருங்கள், இது வந்து டெய்லி மார்னிங் ஈவினிங் இந்த வாட்ரு கரெக்டான டைமில் இது பண்ணுறது, செக்யூரிட்டிஸ் எல்லாமே இங்கே பக்கா. பார்த்தாலே தெரியும் எல்லாமே இப்போ தான் இது பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ரினோவேட் பண்ணி எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ கூகுள் பார்த்தா தெரியும். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அங்கே பாதை அடைச்சிருக்காங்க. இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. அதான் இன்னும் இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்குது. முன்னாடி இந்த இடத்துல நம்ம நடந்து போகலாம். இங்கேருந்து அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். நான் அதான் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அப்போ இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்க பாருங்கள், அவங்களோட நீர் வளத்தையும் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல 2 ஆறு ஒன்றா கலக்குது. 2 ஆறு ஒன்றா கலக்கிறது அப்படியே கொண்டு போகிறாங்க. ஸோ அதுலேயும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாண்டிங்கன்னா ட்ரெயின் இங்கே இருங்க தெரியுதா? இதுதான் நான் சொன்னேன்ல அந்த மசூதி, மஸ்ஜித் ஜமிக் மசூதி. அதுவும் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இருக்கு பாருங்கள், கோலாலம்பூர் 2 ரிவர் ஜாயின் ஆகுது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ 2 ரிவர் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். ஒன்று வந்து காம்பாக் ரிவர், இன்னொன்று எதோ சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை அது. ஸோ இந்த 2 ரிவர் வந்து ஒன்றா ஜாயின் ஆகி இங்கே போகுது.
ஸோ இது இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்டு எல்லாமே போகுது, ட்ரெயின் போகுது. அவ்வளோது வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 2 ரிவரும் ஜாயின் ஆகுறது. அங்கேருந்து ஒரு ரிவர் வருது, இங்கேருந்து ஒரு ரிவர் வருது. 2 ரிவரும் ஜாயின் பண்ணி போகுது. சரிங்களா? இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு. இது வந்து மலேசியனோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. 89 ரிங்கெட்டா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மர்டாக்கா ஸ்கொயரில் என்னென்ன அது நியர்பை எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுது, என்னென்ன இடம்லாம் இருக்குது, அது ஈவினிங் வந்தால் நீங்கள் பக்காவாக கவர் பண்ணலாம். பாருங்கள், தெரியுதா? இப்போ இவ்வளோ அழகான ஒரு பிளேசஸ் பாருங்கள். அப்படியே எவ்வளோ அழகாக ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ அவ்வளோ இது வந்து ஒரு ஹாட் பிளேஸ் மலேசியாவோட. ஆனால் அந்த இடத்துலையும் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாரி எப்படியெல்லாம் இது டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதான் அந்த மலேசியன் டூரிசமும் சரி, மலேசியன் கவர்மெண்ட்டும் சரி. இருங்க, ஏஷியன் மலேசியா 2025 லைட்னிங் போட்டால் இன்னும் சூப்பர். ஆக்சுவலி இன்னும் இந்த வந்து இன்னும் இருட்டுனா இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், கடலில் ஆறு போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா நம்ம டூரிஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து நிறைய டூரிஸ்ட்டை பார்க்கலாம். நிறையா, ஏன்னா கண்டினியூ மலேசியாவுக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடியாக தான் இருக்கும். இப்போ மலேசியா வந்தால் இந்த ஒரு பிளேஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்ராக்ஷன் தான். ஏன்னா யார் வந்தாலும், இப்போ நீங்கள் எந்த ஒரு ட்ராவல்ஸில் வந்தாலும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த இடத்த ஈவினிங் டைமில் சுற்றி காட்டுவாங்க. பாருங்க, மெயின் ரோடு தான். ஆனால் அங்கேயும் பாருங்கள் மரம். அந்த மரத்தை வந்து எப்போதுமே வந்து இயற்கையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துக்கு போனீங்கனாலும் இந்த மரத்தை அப்புறம் மெயின்டைன் பண்ணுவாங்க, ட்ரீஸ் எல்லாம். ஸோ நம்ம முன்னாடி ஈவினிங்கில் ஷூட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து நைட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:39. பாருங்கள் லைட்னிங்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு. இந்த பில்டிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைட் போட்டாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளை மாளிகைன்னு சொல்கிறதா இல்லை ஸ்டாண்டில் மாளிகைன்னு சொல்கிறதான்னு தெரியல. இப்போ லைட்லாம் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ எல்லாருமே நோம்பெல்லாம் திறந்துட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக முடிச்சிட்டாங்க இப்போ இந்த ஈவெண்ட்டை.
இந்தமாரி எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்றது, இந்த நோன்பு இது பண்ணுறதும் அது ஒரு தனி ஃபீல்ல. பாருங்கள் எவ்வளோ க்ரௌட். இங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகிடுச்சு. நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம நோன்பு கஞ்சி வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அது வீட்டில் போய் சாப்பிட்லாம். சரி, முன்னாடி நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அமைதியாக அவங்க வந்து நோன்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னையோட நாளை. நம்ம முன்னாடி நின்ன இடம் எல்லாமே வந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எல்லா இடமுமே பாருங்கள் க்ரௌடை. சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்லாம் போட்டு அது பக்கத்தில் உட்காந்து அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்தது இங்கே இப்போ வந்து சாட்டர்டேயில் ஏதாச்சும் ஈவெண்ட் நடக்குதான்னு பார்த்தோம். ஆனால் சூப்பரான ஈவெண்ட்டை நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி. நம்ம எம்டி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாரியான மலேசியா ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீக்கெண்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்க, பொதுவே மலேசியன் பீப்புள் வந்து லைஃப்பை செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபேமிலியோடு வந்து இந்த மர்டாக்கா ஸ்கொயர் உட்காந்து அவங்களோட நோன்பை வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க. சரிங்க, நல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடமே கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அந்த பில்டிங்கை லைட்டிங்லாம் போட்டு